தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் உஜோட அன்பான பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம கமலஹாசன் அவர்களுடைய நடிப்புல, நம்ம சங்கர் அவர்களுடைய டைரக்ஷன்ல ரிலீஸ் ஆக போற படம் தாங்க இந்தியன் 2. இது வந்து ஜூலை 12 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ட்ரெய்லர தரமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி டைம் மிஸ் பண்ணாம ட்ரெய்லர் பத்தி பார்த்துடலாம் வாங்க. இந்தியன் பார்ட் 2 எப்படி இருக்குன்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் தாத்தா யாருன்னு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சாகணுங்க. அதுவும் 90s கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கமலஹாசன் அவர்கள் இந்தியன் தாத்தா எப்படி ஆனாரு? ஸோ அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன? ஸோ அது மட்டும் இல்லாம லஞ்சம் வாங்குனது தன்னோட பையனா இருந்தாலும் குற்றம் பண்ணது குற்றமே சொல்லி அவனே ஃப்ளைட்ல பாம் பிளாஸ்ட் வச்சு சாவ வச்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆனவர் தாங்க நம்ம இந்தியன் தாத்தா. ஸோ அங்கருந்து தப்பிச்ச நம்ம இந்தியன் தாத்தா தமிழ்நாட்டு போலீஸ் கிட்ட மட்டும் இல்லாம வெளிநாட்டு போலீஸ்க்குமே அல்வா குடுத்துட்டு தலைமறைவா இருந்தவர் தாங்க. ஸோ அவரு மறுபடியும் அந்த இந்தியன் தாத்தாவா ரிட்டர்ன் ஆவறதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதே லஞ்சம் தாங்க. ஸோ இந்த வாட்டி லஞ்சம் வந்து சாதாரணமா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம, சுத்தி பல நாட்ல நடக்கிற லஞ்சத்தையும் காட்டியிருக்காங்க. வெளிநாடு, அப்புறம் வந்து பஞ்சாபு, ஸோ இந்த மாதிரியான நெறைய இடங்கள்ல நடக்கிற சில குற்றங்கள், ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சித்தார்த், அப்புறம் வந்து பிரியாபவானி சங்கர், ஜெகன், அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லி இவங்க கேங்குக்குள்ளேயே வந்து சில பேர் இருக்காங்க. ஸோ ஆனா அவங்களுடைய அப்பா, அம்மாவும் ஆஃபீஸரா இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அவங்களும் லஞ்சம் வாங்குறாங்கோ! அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கதாங்க செய்யுது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சொந்த வீட்லயே பார்த்தீங்கன்னா, பல ரெய்டு நடக்குது. ஸோ அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? கண்டிப்பா இவங்களா தான் இருக்கும். இவங்க தான் போலீஸ்ல போட்டு குடுத்துருக்கணும். ஸோ அதனால வந்து அவங்க வீட்லயே ரெய்டு அடிக்கிறாங்க. இன்கம் டாக்ஸ் ரெய்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றது? இவங்க குற்றம் செஞ்சாங்களா இல்லையான்ட்டு இவங்க தான் நிரூபிச்சாகணும். ஸோ அதுக்கப்புறம் என்னங்க, நம்ம சித்தார்த்த பத்தியும், பிரியாபவானி சங்கர், அப்புறம் ஜெகன் இவங்க கேங்க பத்தி சொல்லணும்னா, சும்மா பயங்கரமாவே சொல்லலாங்க. ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பொண்ணு மேலேருந்து கீழ விழுந்து செத்துருதுங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைச்சாகணும்னு நம்ம சித்தார்த், அப்புறம் பிரியபவானி சங்கர் அவரு கேங் வந்து கும்பலா நின்னு போராட்டம் பண்றாங்க. அங்க வந்த போலீஸ்காரங்க இவங்களலாம் அடிச்சு தூக்கி போட்டு, நம்ம சித்தார்த் அவர்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஸோ இப்படி நடக்கிற பிரச்சனையில அதுக்கப்புறம் என்னங்க, சின்ன போராட்டம் தானே. அதனால வந்து விடுதலை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளிய வந்தா நம்ப சித்தார்த் அவர்கள் இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். ஸோ இதெல்லாம் தட்டி கேட்க யார்ரா இருக்கா? அப்படின்னும்போது இருக்காரு. இருந்தாரு. இந்தியன் தாத்தா அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியன் தாத்தாவ மென்ஷன் பண்ணாங்க. ஸோ கம் பேக் இந்தியன் சொல்லி ஹேஷ்டேக் போட்டு நம்ம இந்தியன் தாத்தாவ மறுபடியும் இந்தியாக்குள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்க. எங்கடா இருக்காரு நம்ம இந்தியன் தாத்தான்னு பார்த்தா, பயங்கரமா தாடி வளர்த்துட்டு ஒரு இடத்துல அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காருங்க. ஸோ நாடே இப்படி அமுலி தும்ளியா இருக்கும்போது, இவரு மட்டும் எப்புட்றா இங்க இருக்காரு ஜாலியா அப்படின்னு கேட்கலாம். அப்படிலாம் இல்ல. ஸோ தலைமறைவா அவருடைய மனதுக்கு ஆறுதல் தர மாரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காரு. பட் அதே டைம்ல வந்து பல வேலைகள செஞ்சுட்டு இருக்காருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேன் அவங்க அவர் மாரி அதால் குதலா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஆள் வந்து என்ட்ரி குடுத்து மாஸ் காட்டுவாப்புல. ஏன்டா, அங்க நாட்டுல இருக்கிறவன்லாம் அடிச்சுன்னு செத்துட்டு இருக்கானுங்க. உனக்கு இங்க உல்லாசம் கேட்குதான்னு சொல்லிட்டு புல்லட் இறக்கிடுவாப்புல நம்ம இந்தியன் தாத்தா அவர்கள். ச்சே! கண்ணால தானே பார்த்தோம். எதுவுமே பண்ணலையேடா! அப்படின்னு அவனே நெனச்சுருவான் போல. ஸோ அந்த நேரத்தில நம்ம இந்தியன் தாத்தா உள்ள பூந்து அவனையே போட்டாப்புல. இதில வந்து நம்ம எஸ். ஜே. சூர்யா அவர்கள வந்து பயங்கரமா காட்டியிருக்காங்க. ஸோ அவர் வந்து கோல்டுலயே அப்படியே பயங்கரமா இருக்க மாரி காட்டியிருக்காங்க. ஸோ அவரோட வீடே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு. அவர் வந்து கழுத்தெல்லாம் தங்கமா போட்டு சும்மா ஜாலியா இருக்காரு. ஒரு உல்லாச வாழ்க்கை எனக்கு தனக்கே சொந்தம் தையடா தையடா தையடான்ற மாரி. ஸோ அப்படி இருக்க நம்ம எஸ். ஜே. சூர்யா வாழ்க்கையில நம்ம இந்திய தாத்தா உள்ள பூந்து என்னென்னலாம் பண்ண போறாரு, என்ன விஷயத்த செய்ய போறாரு அப்படின்றது தாங்க சும்மா ஹைலைட்டா அடிச்சு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்த நம்ம இந்திய தாத்தாவ பத்தி வெளிநாட்டு போலீஸே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரு யாரு? எப்படி வந்தாரு? அப்படின்ட்டு. ஸோ அப்பதான் நம்ம இந்திய தாத்தாவ பத்தி நெறைய விஷயங்கள் அவங்களுக்கும் போகுது. ஸோ இவரு தான் இந்தியன் தாத்தா. தமிழ்நாட்டோட ராணுவ படையில இருந்தவரு. ஸோ விடுதலைக்காக போராடின ஒருத்தரு. இந்திய நாட்டுல அதிகாரிகள் லஞ்சம் வாங்குறதுக்காக அதிகாரிகளே கொன்னவரு அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் படாத பாடுபட்டு நம்ம இந்தியன் தாத்தாவ பிடிக்க முயற்சி பண்றாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாம, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ப பாபி சிம்ஹா அவர்கள் நம்ம இந்தியன் தாத்தாவ பிடிக்க கிட்டத்தட்ட நெருங்கிட்டாருங்க. கன் பாயிண்ட்ல நம்ம இந்தியன் தாத்தாவ புடிச்சிட்டாப்புல. சரி நம்ம இந்தியன் தாத்தாவ புடிச்சுட்டு அரெஸ்ட் ஆயிட்டாரா? அப்படின்னு கேட்டா அப்படிதாங்க இல்ல. சும்மா அடியிலேருந்து ஒரு பாம் போட்டு அங்க ஒரு புகைய கெளப்பி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு நம்ம இந்தியன் தாத்தா. சரி நம்ம இந்தியன் தாத்தா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. வேற எங்கடா போவாருன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிய கொல்ல தான். ஸோ போயிட்டு மர்ற ஆரம்பிக்கிறாருங்க. இதுக்கும் நம்ம சித்தார்த் அவர்களுக்கு என்ன சம்மந்தம் தான் கேட்குறீங்க? அதுதாங்க எனக்கும் ஒரு டவுட்டா இருந்துச்சு.
நம்ம கமலஹாசன் அவர்கள்கிட்ட சித்தார்த் வந்து சொல்றாரு, "நல்லவனா இருக்கணும், லஞ்சம் வாங்காத, இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்ப நாடே இப்படி ஆயிருக்கு. ஆனா நீங்க அமைதியா இருக்கீங்க." அப்படின்னு சொல்லி நம்ம சித்தார்த் அவர்கள் பேச, பேச நம்ம கமலஹாசன் அவர்களுக்கு கண்ல இருந்து தண்ணீர் வந்துச்சுங்க. இந்தியன் தாத்தாவே அழ வச்சுட்டாரு நம்ம சித்தார்த் அவர்கள். சரி, அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் தாங்க பயங்கரமான சம்பவம். நம்ம இந்தியன் தாத்தாவையே போட பல பேர் வராங்க. ஸோ அவங்க எல்லாரையும் சும்மா விடுவாரா நம்ம இந்தியன் தாத்தா? சும்மா இந்தியன் ஸ்டைல்ல வச்சு செய்ன்னு செஞ்சு மர்ம கலைய வச்சு அங்க சுத்தி சிறுக்க விட்டாரு நம்ம இந்தியன் தாத்தா அவர்கள். நீங்க என்னதான் பாடி பில்டரா இருந்தாலும், இந்த தாத்தாக்கு நிகராகாதுடான்னு சொல்லி பயங்கரமான செய்கைய நம்ம இந்தியன் தாத்தா அவர்கள் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல கெட்டப்ல, பல வேஷத்துல நம்ம இந்தியன் தாத்தா வந்து சும்மா மெர்சல் பண்ணியிருக்காருங்க இந்த படத்துல. ஃபைனலா ஒரு விஷயத்த நான் பார்த்தேங்க. நம்ம கமலஹாசன் அவர்கள வந்து கோர்ட்ல நிக்கிற மாரியும், அது மட்டும் இல்லாம அங்க நெறைய ஜட்ஜஸ் இருக்க மாரியும், மக்கள்லாம் சுத்தி இருக்க மாரியும் பார்த்தேங்க. ஸோ இது வந்து நம்ம இந்தியன் தாத்தா தானா போய் அரெஸ்ட் ஆனாரா? இல்ல அவர் யாராவது புடிச்சாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா அவர புடிக்கிறதுக்கு எவருக்குமே தெம்பில்ல. முடியாத காரியம் ஒண்ணு. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இந்தியன் தாத்தாவே போய் அரெஸ்ட் ஆனா தான் உண்டு அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா அரெஸ்ட் ஆயிருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். வெளிய பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தார்த், பிரியபவானி சங்கர், ஸோ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி எல்லாருமே ஃப்ரீ இந்தியன்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஸோ அதாவது ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஃப்ரீ இந்தியன்னு சொல்லி நம்ம இந்தியன விடுதலை செய்யணும் அப்படின்னு நம்ம சித்தார்த் அவர்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க. ஸோ ஃப்ரீ இந்தியன், ஃப்ரீ இந்தியன், ஃப்ரீ இந்தியன் சொல்லி அங்க இருக்க எல்லாருமே வந்து நம்ம இந்தியனுக்காக சப்போர்ட் பண்ணி இறங்கி கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. அங்க தாங்க நம்ம இந்தியன் தாத்தாக்காக ஒரு சாங் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அனிருத்தோட மியூசிக் நான் சொல்ல வேண்டும் சும்மா மாஸ்ல காட்டியிருப்பாப்புல. ஸோ அந்த மாதிரியான நெறைய இடங்கள்லாம் மாஸா மெர்சலா காட்டி இந்த படத்த வந்து பயங்கரமா கொண்டு போயிருக்காங்க. பயங்கரமான வில்லன்ஸ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம பஞ்சாபு, வெளிநாடுன்னு சொல்லி பல இடங்கள காட்டி, அங்க இருக்க அதிகாரிகள எப்படி நம்ம இந்தியன் தாத்தா உள்ள பூந்து சும்மா சர்க்கு 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 சம்பவம் செய்ய போறாருன்றத நாம கண்கூடா வந்து தியேட்டர்ல பார்க்க போறோம். ஜூலை 12 மிஸ் பண்ணாம பாருங்க. நானும் உங்களுக்காக ஆவலா காத்துட்டு இருக்கேன். நம்ம இந்திய தாத்தா அப்படி எங்க மறைஞ்சிருந்தாரு? ஸோ அவருடைய ரகசிய பிளேஸ் என்னன்றத கண்டுபிடிச்சா கண்டிப்பா பார்ட் 3 வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த படத்தோட டியூரேஷனே வந்து அதிகமா போனனால அத வந்து பார்ட் 3யா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கும் நம்ம ரெடியா இருக்கலாம். ஸோ அது 3யோட முடியுதா? இல்ல பார்ட் 4, பார்ட் 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்றத நானும் அவள எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் அப்படிதான் எதிர்பார்க்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் இந்த இந்தியன் 2வ கொண்டாடுவோம். அப்புறம் இந்தியன் 3க்காக வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும். அத மறக்காம பிரஸ் பண்ணுங்க.